கற்கள் இதெல்லாம் வச்சு ஆயுதமாக எல்லா நாட்டுடைய பழங்குடி மக்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தாலும் அவர்கள் அனைவருமே கம்பை பயன்படுத்தியிருப்பார்கள். ஆனால் இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தான் அதற்கு பெயர் சூட்டி, அதற்கு அளவுகோல் ஏற்படுத்தி, அதற்கு வடிவம் அமைத்தது போல் என்னென்ன இருக்கு, என்னென்ன அளவுகோல் என்று அளவுகோல் நிர்ணயித்து அதற்கு பாடல்கள் ஏற்றி இந்த கலையை சிலம்பம் என்று இன்னைக்கு உலக அளவில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இதுல மிகப்பெரிய பங்களிப்பு யாருக்கு உண்டு என்று சொன்னால் நெல்லை சீமையில் உள்ள திருநெல்வேலி மக்களை சேர்த்து. ஏன்னா எங்க சுற்றி எங்க போனாலும் சரிதான், சிலம்பத்துல கடைசியில நேரம் கொண்டு வந்து திருநெல்வேலி கொண்டு வந்து விட்டுவாங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் சிலம்பம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். இன்னைக்கு எங்க மேட்ச் போனாலும் சரிதான், அங்க ஃபர்ஸ்ட் நிக்கிறோம் எவன் நிப்பானா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் நிற்பான். இன்னைக்கு எங்க போட்டியில இருந்தாலும் சரிதான், அங்க அதிகமாக பார்க்கக்கூடிய மாணவர்கள் இதுக்குன்னு செலவு பண்ணி இதுக்குன்னு ரிஸ்க் எடுத்து போகக்கூடிய மாணவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மாணவராக தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா இந்த மண்ணுடைய பெருமை. டாக்டர் கமால் அப்படிங்கிறவர் சென்னகத்தில் சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒரு புக்கில் பதிவு செய்யறார். வெள்ளையர்களுடைய வருகையும் சிலம்பத்தின் வீச்சும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு அதில் மென்ஷன் பண்றாரு. மென்ஷன் பண்ணி அவர் சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா 1905 திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் வெள்ளையர்களால் வீடு வீடாக சப்தி செய்யப்பட்ட ஆயுதங்கள் மட்டும் 27,000 வேல்கம் மட்டும் ரெக்கவர் பண்ணிடலாம். அப்போ அந்த அளவுக்கு இந்த நெல்லை பூமியில சிலம்பம் வலுவாக இருக்கு. இன்னைக்கு தமிழக அரசு சிலம்பத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு. இன்னைக்கு நீங்க நேஷனல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கம்பல்சரி கிடைச்சிடும். நீங்க காலேஜ் போய் சேர்றதுக்கு உங்களுக்கு ஈஸி. ரெண்டாவது 3% இன ஒதுக்கீடு இருக்கு. வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான சூழலும் யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கு. இந்த பள்ளி மாணவர்கள் சிலம்பத்தை சிறு சிறு பங்கன்ல அட்டன் பண்றதோட நிக்காம நடக்கக்கூடிய எல்லா போட்டிகளிலும் என்ன செய்யணும்? கலந்துக்கணும். நீங்க போட்டியில கலந்துக்கிட்டா மட்டும்தான் அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு வேலிஷனாக இருக்கும். இப்ப ஸ்கூல் கேம்ஸ் ஒன்று நடக்கும். அதுல ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியில 114, 17, 19 3 கேட்டகரியில மேட்ச் நடக்கும். அதே மாதிரி நம்ம சிஎம் டிராபிக் அது ஒரு போட்டி தனியா நடக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய போட்டி. அதுல நீங்க என்ன செய்யலாம்? கலந்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வின் ஆகக்கூடிய முதல் வரக்கூடியவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குது கவர்மெண்ட்ல பணம். இத மாதிரி சிலம்பத்துக்கு நிறைய சலுகைகள் தமிழக அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கு, இன்னைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ சிலம்பம் ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதுவும் குறவு கிடையாது. இப்போ ஏர்வாடியில் எடுத்துக்கிட்டா 2-3 பேர் இங்கேயே இருக்கிறாங்க. அதனால சிலம்பத்துல பயணிங்க, நாங்களும் உங்களோட பயணிப்போம். வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி நன்றி நன்றி.